வழக்கமாக அதிமுக எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடி ஒரு பரேட் போல எல்லோரும் அவர் சகிதம் நடந்து வருவார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏவாக இந்த அவையில் இடம்பெறாத திரு KP முனுசாமி மற்றும் திரு RB உதயகுமார் சகிதம் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் என சில எம்எல்ஏக்கள் சகிதம் வந்தார். தனியாக வந்தார்கள் SP வேலுமணி, C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள். இவர்களெல்லாம் திரு CV சண்முகத்தோடு சமீபத்தில் ஒருங்கிணைந்திருந்தார்கள். திரு CV சண்முகமும் அவை வளாகத்துக்கு வந்தார், தலைமைச் செயலகத்துக்கு வந்தார். ஆனால் அவர் எம்எல்ஏவாக இன்று பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை. பேரவையிலிருந்து இந்த நடவடிக்கையில் பங்கு கொள்ளாமல் எம்எல்ஏவாக இன்னும் பதவி ஏற்காமல் அவர் பாதியிலேயே சென்று விட்டார். ஒவ்வொரு நகரும் உன்னிப்பாக கவனிக்கப்படுது இல்லையா, ஒன்றுத்துக்கும் ஒரு பொருள் வருது இல்லையா. சிலவை இயல்பாக இருக்கலாம், ஆனால் சமீபத்தில் இயல்புக்கு மீறி அதிமுகவில் நடக்கக்கூடிய சில சந்திப்புகள் பல கேள்விகளை எழுப்புது. எவ்வளவு கேமராக்கள் அவரை துரத்துது பாருங்க. துரத்தி உள்ள போனவர் பாதியிலேயே வெளியே சென்று விட்டார். ஏன்னு கேட்போம். தாயுமானவன் நிறைய தகவல்களோடு காத்து கொண்டிருக்கிறார். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவைக்கு வந்திருக்கிறார். அவையுடைய இன்றைய அலுவல் அப்படிங்கிறது எம்எல்ஏ பதவி ஏற்புத்தான். ஆனால் வந்தவர் ஏன் திரும்பி போயிட்டார்னு நீங்க விசாரிக்கும் போது தெரியுது தாயுமானவன். 17வது சட்டப்பேரவையுடைய முதல் கூட்டம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவருமே உறுதிமொழி ஏற்பதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. இதுல அதிமுக சார்பில் மயிலம் தொகுதியில வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் உறுதிமொழி ஏற்பதற்காக அவைக்கு வருகை தந்திருந்தார். அவையில அவரது பெயர் வாசிக்கும் போது ஆனால் அவர் அவையில இல்ல, மாறாக வந்தவர் மீண்டும் அவர் MRC நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கே புறப்பட்டு சென்று விட்டதாக அறிய முடிகிறது. பொதுவாக அதிமுகவை பொறுத்த மட்டில் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தோம் என்றால் எதிர்கட்சி என்ற அந்தஸ்தையும் இழந்து தற்போது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கட்சிக்கு 47 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் பல்வேறு விமர்சனங்கள் அதிமுக மீது. சின்ன விதிவிலக்கும் இருக்குல்ல, 96ல எதிர்கட்சி அந்தஸ்து அவங்க இழந்துடல. ஆமாம், 96க்கு பிறகு எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கிறாங்க. குறிப்பாக தற்போதைய நிலையில இரண்டாவது முறையாக எதிர்கட்சி வரிசையில் அமர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில பலருக்கும் பல்வேறு விதமான கேள்விகள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் இழந்திருக்கிறது. குறிப்பா அதிமுக பொறுத்த எடப்பாடி பழனிசாமி தான் தோல்விக்கு காரணம் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து CV சண்முகம் தலைமையில பல்வேறு எம்எல்ஏக்கள் ஒரு அணியினராக திரண்டிருக்கிறாங்க. குறிப்பா முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், SP வேலுமணி, C விஜயபாஸ்கர் தலைமையில 36 எம்எல்ஏக்கள் தற்போது ஒரு அணியராக செயல்படுறாங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிமுக பொறுத்த எடப்பாடி பழனிசாமியை ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவைக்கு வரும்போது வழக்கத்துக்கு மாறாக எதிர்கட்சியாக இருக்கும்போது சென்ற முறை பார்த்தோம்னா எல்லா அதிமுக எம்எல்ஏக்களுமே எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து அவைக்குள்ளார வருவாங்க. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா 3 எம்எல்ஏக்கள் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு வந்ததை பார்க்க முடியுது. அந்த வகையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் எல்லாம் பார்த்தோம். ஒரு குழு திரு C விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லாம் ஒரு குரூப்பா போனாங்க. தனித்தனியா போன அதிமுக எம்எல்ஏக்களும் உண்டு. நம்ம எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல, எப்படி பார்த்தாலும் வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு தனியா போனவங்களும் உண்டு இல்லையா? ஆமா, காமராஜ், KP அன்பழகன் உட்பட சிலர் 2 பக்கமும் எந்த பக்கம் போவதென்றே தெரியாம யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற நிலைப்பாடே எடுக்க முடியாம சிலர் தனித்தனியா வந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சிலர் தனித்தனியா வந்தாங்க. ஒரு 3 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியோடு வருகை தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியோடு வரும்போது வெற்றி பெறாத முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுமே அவருக்கு ஆதரவாக இங்கே அரங்குக்கு சட்டப்பேரவைக்கு வந்த காட்சிகளை பார்க்க முடியும். அவைக்கு வெளியில இருப்பாங்க. குறிப்பா KP முனுசாமி வந்தாரு, RB உதயகுமார் வந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். பட் சண்முகம் எங்க போயிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு நீங்க விடை தேடுங்க. இந்த அவைக்கு வந்தார். நீங்க பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் ஃபைல் விஷுவல்ஸ் இல்ல, இன்னைக்கு காலையில எடுத்த விஷுவல்ஸ். இன்னைக்கு திரு CV சண்முகம் எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறதுக்காக வந்தார். ஆனால் அவர் அவையில இல்ல. அவையில் அவருடைய பேர் எம்எல்ஏவா பொறுப்பேற்க அழைக்கப்பட்டது. அப்ப he was absent, conspicuously absent. அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்துருவோம் தாய்மானவன். மாண்புமிகு திரு CV சண்முகம், மாண்புமிகு திரு CV சண்முகம், மாண்புமிகு திரு CV சண்முகம், மாண்புமிகு திரு CV சண்முகம்,
மாண்புமிகு திரு சி வி சண்முகம். ஓகே, அவருடைய பேர் பதவி ஏற்கிறதுக்கு அவருடைய புரோட்டோகாலின் அடிப்படையில் ஃபார்மர் மினிஸ்டர், ஒரு சீனியர் லெஜிஸ்லேட்டருங்கிற அளவில் அகரவரிசையில் பலரும் புதியவர்கள்லாம் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி அழைக்கப்பட்டது. ஆனால் அவை வளாகத்துக்கு வந்தவர், அவையில் அவர் பதவி ஏற்க வேண்டிய எம்எல்ஏ பொறுப்பு ஏற்க வேண்டிய தருணத்தில் ஹி வாஸ் மிஸ்ஸிங். எங்கே போனார் திரு சி வி சண்முகம்? இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான அலுவல் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அவர் அவைக்கு வராமல் இல்லை, இந்த வளாகத்துக்கு வராமல் இல்லை. மேபி ஸ்லைட்லி டிலேடாக கூட அவர் வந்தார். முதல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழு வருகிறது. அதில் தற்போதைய எம்எல்ஏக்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம்லாம் பிரதானமாக இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராகவும் திரு பழனிசாமி அவர்களுடைய அதி தீவிர ஆதரவாளராகவும் இருக்கக்கூடிய திரு கே.பி. முனுசாமி வந்தார். அதே போல் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் வந்தாங்க. இவங்கெல்லாம் இந்த முறை தேர்தலில் தோற்றுருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர்கள்லாம் வந்தாங்க. திரு பழனிசாமி அவர்களோட வழக்கமாக வரக்கூடிய பலர் இன்னைக்கு தனி குழுவாக எந்த பக்கம்னு முடிவெடுக்கிறதுக்கு தெரியாமவும் தனித்தனியாக வந்ததெல்லாம் பார்த்தோம். திரு சண்முகம் வந்தார், ஆனால் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. தாய்மானவன் நீங்கள் விசாரிச்சு பார்க்கும்போது அவர் எங்கே போயிருக்கிறாரு, இதை விட முக்கியமான ஏதோ ஒரு நகர்வு செய்ய போறாருங்கிறது தான் ஒரு இயல்பான புரிதலாக இருக்க முடியாது. பிகாஸ் ஹிஸ் ஆப்சன்ஸ் இஸ் வெரி கன்ஸ்பிக்யூஸ். அவையில் வந்தவர் பாதியில் போயிருக்கிறார்னா இதை விட ஏதோ முக்கியமான ஆலோசனை கூட்டம், வேற ஏதோ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க? தற்போதைய நிலையில சி வி சண்முகம் அவர்கள் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்திற்கு சென்றிருப்பதாக அறிய முடிகிறது. அந்த அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் சிலருக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு அவர்களுடனான ஆலோசனை என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில மாவட்ட செயலாளர்கள் வீட்டிற்கு வரவழைக்கப்பட்டு ஆலோசனை நடத்தினார். அதுல அதிமுகவுடைய தோல்விக்கான காரணம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வாக்குகள் என்பது மாற்றி வேறு கட்சிகளுக்கு விழுந்திருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் கேட்டறிந்தார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.